வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100cc செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஸ்ப்ளெண்டரு, ஹெச்எஃப் டீலக்ஸு, ஷைனு, பிளாட்டினா இந்த மாதிரி பைக்ஸ்லாம் வந்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க. அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ இந்த லோ சிசி ஒரு கம்மியான பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு பைக்குமே வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தனித்தனி வீடியோவாக போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ உங்களுக்காக தான் இனிமேல் வரக்கூடிய செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோ சிசி பைக்ஸை தனித்தனியாக வந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து போட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம போட போகிறது வந்து ஸ்ப்ளெண்டருங்க. இப்போ ஸ்ப்ளெண்டரில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டெக் வேரியண்ட் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ ஸ்ப்ளெண்டர் ஏன் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ப்ளெண்டருங்கிறப்ப எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எக்கச்சக்கமான பேர் வந்து பல வருஷங்களாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ளெண்டருக்கு ஏன் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, ஏன் வந்து தொடர்ந்து சேல்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா வண்டியை நம்ம வந்து நம்பி வாங்கலாம், மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கிடைக்கும், நல்லா கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணலாம், மைலேஜும் கூட வரும். அதே மாதிரி இப்போ வண்டியை வாங்குகிறோம், 2 வருஷம் யூஸ் பண்ணுறோம், திரும்பி விற்றோம் அப்படின்னாலும் ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டருக்கு இந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ அதனால தான் நமக்கு வந்து எக்ஸ்டெக் வேரியண்ட்டே வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நார்மல் இருக்குது, எக்ஸ்டெக் இருக்குது. என்ன புதுசாக மாறி இருக்குது, நமக்காக கஸ்டமர்ஸ்க்காக ஹீரோ அப்படின்னா புதுசாக அந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது, அதேமாதிரி வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எக்ஸ்டெக் வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நல்ல வண்டி வாங்கணும் அப்படின்னு பிளானில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் முதன் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Introducing the all-new Splendor Plus X-Tech. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சேஞ்சஸ் வந்து சொல்லிடுறேங்க. நிறைய சேஞ்சஸ்ங்க. நார்மல் ஸ்ப்ளெண்டரை விட இந்த எக்ஸ்டெக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை இன்டென்சிட்டி பொசிஷன் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டிஆர்எல் பார்த்தீங்கன்னா டிஆர்எல் வந்து நமக்கு வந்து எல்இடியில் வந்து வருது. ஒரு டிசைன் வைஸும் வந்து ஸ்ப்ளெண்டருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக்கை வந்து கொடுக்குது, பார்க்க நல்லாயிருக்கு. நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஹாலஜன் ஹெட்லைட் கொடுத்தா கூட டிஆர்எல் எல்இடி செட்டப்பில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அப்படியே கீழே போனோம் அப்படின்னா இண்டிகேட்டர் இருக்குது பாருங்கள். ஸோ இண்டிகேட்டர் வந்து நார்மல் ஸ்ப்ளெண்டர் வாங்கினோம் அப்படின்னா இது ஒரு மாதிரி எல்லோ கலரில் ஆரஞ்சு கலரில் தான் வந்து இந்த கேப் வந்து வரும். பட் இதில் வந்து ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆரஞ்சை விட ஒயிட்டுங்கிறப்ப பார்க்க நல்லாயிருக்கு. அடுத்தது அலாய் வீலோட கலரும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலரில் அலாய் வீல் வந்து வருது. இப்போ நார்மல் எக்ஸ்டெக் இல்லாமல் நார்மல் ஸ்ப்ளெண்டர் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து குரோமில் சில்வர் கலரில் தான் வந்து வரும், பிளாக்ல வந்து வராது. ஸோ இதில் எக்ஸ்டெக்கில் மட்டும் தான் நமக்கு வந்து பிளாக் கலர் வந்து புதுசாக ஹீரோ வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து அந்த நேம் லோகோலாம் பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடி வரக்கூடிய அந்த ஹீரோவாக இருக்கட்டும், இல்லை சைடில் வரக்கூடிய ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே 3D செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு ஸ்டிக்கர் கொடுக்கறத விட ஒரு 3Dயில் பார்த்தோம் அப்படின்னா பார்க்க நல்லா இருக்கும்ல, ஒரு லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கும், நல்ல ஒரு வண்டியை நல்லா லுக்காக காட்டும். ஸோ இதில் எக்ஸ்டெக் வேரியண்ட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 3Dயில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது நமக்கு வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் மீட்ருங்க. இதுதான் மெயினான ஒரு விஷயம். ஒரு 100cc செக்மெண்ட்டில் ஃபுல்லாக டிஜிட்டலில் ஹீரோ வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம், பார்க்க நல்லா இருக்குது. ஒரு ஃப்ரெஷ் லுக்கை பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து அது வந்து கொடுக்குது. ஸோ அந்த ஃபுல் டிஜிட்டல் மீட்ரு அதோட நமக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதோட சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கொடுக்குறாங்க. அடுத்த விஷயம் வந்து நமக்கு வந்து லெதர் சீட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஸ்ப்ளெண்டர் வாங்குறவங்க வேலைக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஆஃபீஸ் போக யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வெளியில் சுற்றுறவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க கூட ஸ்ப்ளெண்டர் வந்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி நார்மலை விட லெதர் சீட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குஷன் நல்லாயிருக்கும், அதிக தூரம் போனால் கூட அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது. ஸோ அதனால் வந்து அந்த லெதர் சீட்டு செட்டப்பும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெக்கில் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. அதேமாரி வந்து ஓபிடி கிட்டு, அதாவது வெஹிக்கிள் அதிகமாக எமிஷனை கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அலாட் கொடுக்குற மாதிரியான அந்த ஒரு இண்டிகேஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்டெக் வேரியண்ட்டில் வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சேஞ்சஸ் தான் வந்து ஹீரோ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்துட்டோம். அடுத்து இந்த எக்ஸ்டெக்கில் என்ன ஃபியூச்சர்ஸ் நமக்கு வந்து இருக்குது, புதுசாக ஏதாச்சும் ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா, பழசு இருந்தது இப்போ புதுசாக வந்திருக்கிறது எல்லா ஃபியூச்சர்ஸையுமே ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். முதல் விஷயம் நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலுக்கு தான் வந்தாகணும். ஸோ அதுதான் வந்து ஃபுல்லாக டிஜிட்டலில் நமக்கு வந்து மாறி இருக்குது. ஸோ என்னென்னலாம் வந்து அதில் வந்து டீட்டெயில் வந்து இருக்கும் அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் இருக்குது, ஓடோமீட்டர் வந்து இருக்குது, அடுத்து வந்து லோ ஃபியூவல் இண்டிகேட்டர் இருக்குது, சர்வீஸ் இண்டிகேட்டர் இருக்குது, ஹை பீம் லோ பீம் இண்டிகேஷன் வந்து இருக்குது, நியூட்ரல் இண்டிகேட்டர் வந்து இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து I3S இண்டிகேட்டர் வந்து இருக்குது, ட்ரிப் மீட்டர் இருக்குங்க. ஒரு 100cc வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ட்ரிப் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கோம், ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கோம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டருங்கிற ஒரு விஷயமும் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து வெஹிக்கிள் வந்து சாவி வந்து ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்ஜின் ஆயில் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த ஒரு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து எரியும். வெஹிக்கிளை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆஃப் ஆயிரும், ஹைலைட் ஆகாது, அது வந்து ஆஃப் ஆயிரும். நார்மலாக இப்படி தான் இருக்கணும்.
இல்லை ஒருவேளை நீங்கள் வந்து வெஹிக்கிள் ஆன் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க, போகிறீங்க, மூவிங்கில் இருக்கிறப்ப அந்த இன்ஜின் ஆயில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு இண்டிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் வண்டியில் வந்து ஒயரிங்லையோ இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன ஃபால்ட் இருக்கலாம்னு வந்து அர்த்தம். ஸோ ஷோரூம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அவங்க என்னங்கிறத பார்த்து சரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட் இருக்குன்னா அதை நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய புது ஒரு மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்டெக்கில் வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை தாண்டி இப்போ இதில் நமக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடுது. நம்ம மொபைல் ஃபோனை பேர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கால் அலாட்டு, எஸ்எம்எஸ் அலாட்டு, இது ரெண்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ காலர் ஐடியோட வந்து வரும். ஒருத்தர் வந்து சுரேஷ்னு என் ஃப்ரெண்டை சேவ் பண்ணியிருக்கேன், அவர் கால் பண்ணார் அப்படின்னா சுரேஷ் காலிங் அப்படின்னா அவரோட காலர் ஐடியோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீட்டெயில் வந்து வரும். அடுத்து உங்கள் ஃபோன் பேட்டரி ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது மெயினான விஷயங்க, ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர். இப்போதைக்கு வந்து ஒரு வண்டி வாங்குகிறோம், நல்ல மைலேஜ் கொடுக்கணுன்னு தான் எல்லாரும் ஆசைப்பட்றோம். வண்டி நல்ல மைலேஜ் தான் கொடுக்குது. பட் நம்ம ஓட்டுற விதம்னு பார்க்குறப்ப அது நிறையா சேஞ்ச் ஆகுது. நீங்கள் இஷ்டத்துக்கு ஒரு 80லலாம் போயிட்டு நல்ல மைலேஜ் கொடுக்கணும்னு வண்டி எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கும்? ஸோ நீங்கள் ஓட்டுற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி 80ல் போனீங்கன்னா உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நார்மலாகவே நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், எக்கானமி ஸ்பீடில் போனீங்கன்னா மட்டும்தான் நல்ல மைலேஜ் வந்து வரும். இப்போ ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிறப்ப ஒரு 50லேருந்து 60 வரைக்கும் அந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல மைலேஜ் வந்து கொடுக்கும். அதை தாண்டி வேகமாக போனாலும் மைலேஜ் குறையும், கம்மியாக போனாலும் மைலேஜ் குறையும். இல்லை நீங்கள் எவ்வளோ வேகமாக போகிறீங்களோ அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுங்கிறத நமக்கு வந்து டிஸ்பிளேலே வந்து காட்டும். அதுதான் வந்து ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர். அந்த ஒரு ஃபியூச்சரும் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது இப்போதைக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது, இன்டிகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இருக்குது, அடுத்து i3s வந்து இருக்குது. ஸோ i3sம் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். நார்மலாக வண்டியில் வெளில கிளம்புவோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஃப்ரெண்டோ யாரோ வந்திருப்பாங்க, நின்று பேசிகிட்டே இருப்போம், ஆனால் வண்டி ஆஃப் பண்ண மாட்டோம், ஐடியிலே இருக்கும். அப்போ என்ன ஆகும், நமக்கு தானே பெட்ரோல் வேஸ்ட் ஆகுது, வண்டியில் இன்ஜின் ரன் ஆகுது, பவர் கிடைக்குது, வெஹிக்கிள் மூவ் ஆகலை, ஏன்னா நியூட்ரலில் இருக்குது, ஐடியில் தான் இருக்குது. அப்போ நமக்கு பவர் வேஸ்ட் ஆகும், நமக்கு தான் பெட்ரோல் இதாகுது. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் i3s என்ன பண்ணும், ஒரு 10 செகண்ட்ஸ் நம்ம வந்து பேசிட்டு நியூட்ரலே வச்சுருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் வந்து ஆஃப் ஆகாது, ஒரு ஸ்லீப் மோடுக்கு போன மாதிரி வந்து போயிடும். அங்கே நம்ம பேசி முடித்த பிறகு த்ராட்டில் பண்ணோம் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து மூவ் ஆயிரும். அப்போ நமக்கு வந்து இது நண்பர்கிட்ட பேசுகிறப்பையும் சரி, அது ஒரு எக்ஸாம்பிள் தான், டிராஃபிக் சிக்னலில் நிற்கிறோம் அந்த மாதிரி சமயத்துலையும் சரி, நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஃபியூவல் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த i3sம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்குது. அடுத்தது எக்ஸ்சென்ஸ் டெக்னாலஜி வந்து இருக்குது. எக்ஸ்சென்ஸ் அப்படிங்கிறது நிறைய சென்சார்ஸ் வந்து இருக்கும். இந்த சென்சாரோட வேலை என்ன அப்படின்னா வண்டியை நல்லா மைலேஜ் கொடுக்கணும், வண்டி நல்லா பிக்கப் இருக்கணும், 2 பேர் போனால் அதுக்கேற்ற மாதிரி ஏர்ஃபில் மிக்சர் வந்து மாறணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நல்ல பர்ஃபார்மன்ஸும் இருக்கும், பிக்கப்பும் இருக்கும், மைலேஜும் கூட கொடுக்கும். ஸோ இதற்காக தான் அந்த சென்சார்ஸ்லாம் வந்துருக்கு. அதுதான் வந்து எக்ஸ்சென்ஸ் டெக்கு, அந்த ஒரு டெக்னாலஜியும் வந்துருக்கு. அடுத்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து இருக்குது. வண்டி நியூட்ரல் இருக்குது, நம்ம சைட் ஸ்டாண்டை எடுத்து விடலை, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கியரை போட்டோம், வெஹிக்கிளை மூவ் பண்ணுறோன்னா மூவ் ஆகாது, ஆஃப் ஆயிடும். சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி கியர்லேயே வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட் கியர்லேயே வச்சு வெஹிக்கிள் ஆஃப் பண்ணிட்டீங்க, அகைன் நீங்கள் வெஹிக்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகாது. கியரில் இருக்கிறப்ப சைட் ஸ்டாண்டை எடுத்து விடாமல் வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ இது வந்து இதுவும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு சேஃப்டியில் வந்து வரும். ஸோ சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து இருக்குது. அதேமாதிரி பேங்க் ஆங்கிள் சென்சாரும் வந்து இருக்குது. வண்டியை ஓட்டிகிட்டு போகிறோம், விபத்துங்கிறது எப்போ வேணாலும் நடக்குங்க. திடீர்னு கீழே விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் வெஹிக்கிள் ஆஃப் ஆகாமல் ஆன்லேயே இருந்துச்சுன்னா இம்பாக்ட் அதிகமாகலாம். அது வந்து நம்ம போய் ஒருத்தர் மேலே மோதினாலும் சரி, நம்மளாக போய் விழுந்தாலும் சரி, அந்த மாதிரி சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மேலே வெஹிக்கிள் வந்து கீழே வந்து சாஞ்சிருச்சு, விழுந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் வந்து நமக்கு வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு இம்பாக்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபியூச்சரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ப்ளெண்டரில் எக்ஸ்டெக்கில் வந்து வருது. இது எல்லாத்தையும் தாண்டி எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, மெயினாக ஸ்ப்ளெண்டருக்கு டிமாண்ட் வந்து அதிகம். ஸோ அதனால் வந்து ரீசேல் வேல்யூ, நீங்கள் வந்து மற்ற வண்டியை விட ஒரு 150 சிசி வண்டி வாங்குறீங்க, அதை வாங்கிட்டு விற்றீங்கன்னா கூட ரீசேல் வேல்யூ வந்து போகாது. 100 சிசியாக இருந்தால் கூட உடனே இதை வாங்குறதுக்கு ஆல் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதனால் மெயினாக வந்து ரீசேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டருக்கு வந்து நமக்கு வந்து அதிகம். ஸோ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான். அடுத்து நம்ம வந்து ஸ்பெக்கை ஓரளவு பார்த்துட்டு நம்ம வந்து ரைடுக்கு வந்து போயிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஓரளவுக்கு ஸ்பெக்கை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேங்க. ஸ்பெக்கை முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த ஒரு ரைட் பண்ணிட்டு வந்தாச்சு, அந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸ்பெக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வண்டியோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா லென்த்தை பொறுத்த வரைக்கும் வந்து 2000 mm லென்த்து வந்து வரும். வித்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 720 mm வந்து வரும். அதுமாரி வந்து ஹைட்டு பார்த்தோன்னா 1052 mm, ஓவரால் ஹைட்டு வந்து 1052 mm வரும். சீட்டோட ஹைட்டு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 785 mm சீட்டோட ஹைட்டு. வீல் பேஸ் வந்து 1236 mm.
கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 mm. 165ங்கிறது ஒரு 100 cc பைக்குக்கு இதுவே போதும் தான். ஸோ லோ சிட்டி மற்ற இடங்கள்லாம் நம்ம போகிறப்ப நமக்கு வந்து கீழே ஸ்பீட் பிரேக்கரில் வந்து இடிக்காது, இதுவே வந்து போதும் தான். வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா 112 கிலோகிராம் தான் இது. ஸோ இதுவும் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய வெயிட், ஒரு லைட் வெயிட்டில் வந்து நல்ல ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து நமக்கு வந்து டெலஸ்கோபிக் வந்து வரும், பின்னாடி வந்து ட்வின் ஷாக் அப்சார்பர் வரும். பட் இதில் வந்து நமக்கு வந்து 5 ஸ்டெப்பு அட்ஜஸ்டபிள் வந்து இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுற டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 100 cc அப்படிங்கிறதுனால டிஸ்க்கு வந்து போகலை, ஆப்ஷனலாக கூட நமக்கு வந்து டிஸ்க் வரல. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ட்ரம் தான் வந்து வருது. பட் அடிஷ்னலாக நமக்கு வந்து இன்டிகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே அதாவது வேகமாக போயிட்டு இருக்கப்ப சடனாக வந்து ஒரு பிரேக்கை மட்டும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்னன்னா ஸ்கிட் ஆகும். அதனால் ரெண்டு பிரேக்குமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் அப்ளை ஆகிற மாதிரியான அந்த இன்டிகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓரளவு டிஸ்க் இல்லைனாலும் அது ஓரளவுக்கு வந்து ஸ்கிட் ஆக்கி விடாமல் கொஞ்சம் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஐபிஎஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுதான் ஸ்பெக்குன்னு பார்க்குறப்ப வந்து இதுதான். இதை தாண்டி நான் வந்து ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து வரேன். ஸோ ரைட் பண்ண எப்படி இருந்துச்சு ஸ்ப்ளெண்டர் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் விஷயம் நல்லா ஒரு சூப்பராக இருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த டிஸ்பிளே வந்து நான் ஸ்ப்ளெண்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வண்டிலாம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டப்பெல்லாம் வந்து ஆரம்பத்தில் ஸ்ப்ளெண்டரில் தான் வந்து ஓட்டினேன். ஸோ அதில் நம்ம வந்து அனலாக் மீட்டரை பார்த்துட்டு இது வந்து நமக்கு வந்து புதுசாக டிஜிட்டலில் பார்க்குறப்ப ஸோ நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்குது அதை பார்த்தாவே. ஸோ அந்த மாதிரி வந்து டிஸ்பிளே நல்லா இருந்துச்சு. மெயினாக நான் முன்னாடி சொன்னேன்ல RTMI, நானுமே வந்து ஓட்டி பார்த்தேன், நிறையா ஸ்பீடில் வந்து போனேன். ஸோ அதில் வந்து ஒரு 50, 52, 55 அதுக்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல மைலேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது நம்ம வந்து அது நிறையா மைலேஜ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் அந்த RTMI அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃபியூச்சராக வந்து இருக்கும். உட்காந்து ஓட்டுறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி லெதர் சீட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ சீட்டு கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சீட்டு நல்லா நீளமான சீட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் வந்து தாராளமாக நம்ம வந்து போகலாம். மெயினாக பின்னாடி பார்த்தீங்கன்னா கேரியரோடு நமக்கு வந்து வருதுங்க. இப்போல்லாம் நிறையா வண்டிகளில் வந்து அந்த கேரியர் வந்து கட் பண்ணிடுறாங்க. பட் ஸ்ப்ளெண்டர் வந்து தொடர்ந்து அந்த கேரியர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேரியரோடு வருது, சீட்டும் நல்லா பெரிய சீட்டு, 2 பேர் பசங்க நல்லா தாராளமாக கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். அந்த சீட்டு கம்ஃபர்ட்டும் நமக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப தூரம் அதுக்காக ஒரு நாள் முழுக்க ஓட்டிட்டு இல்லை, பட் இருந்தாலும் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீட்டு கம்ஃபர்ட் வந்து நமக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஹேண்டில் பண்ணால் நல்லா இருக்குது வண்டி வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு காம்பாக்டாக இருக்குது. 112ங்கிறப்ப பசங்களாம் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஒரு கட்டடிச்சு போகிற அந்த மாதிரி இடங்களில் மற்ற வண்டிகள் அளவுக்கு நமக்கு வந்து கார்னரிங் அளவுக்கு போகலனாலும் சிட்டி டிராஃபிக்கை சமாளிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டடிச்சு ஓட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் வந்து இருக்குது. பிரேக்கிங் சஸ்பென்ஷன் ஓகே, நார்மல் ஒரு 100 cc பைக்கில் நம்ம வந்து பெருசாக ரொம்ப இந்த பேக் பெயின் இருக்கிறவங்களாம் வந்து நமக்கு வந்து அந்த அவங்க எதிர்பார்க்குற கம்ஃபர்ட் இருக்காது. பட் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு போதும், இந்த கம்ஃபர்ட் வந்து போதும் சஸ்பென்ஷனு. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஒரு 70, 80 அந்த ரேஞ்சில் வந்து போனேன். ஸோ பிரேக்கிங்கிறப்ப நமக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 100 cc வண்டி அப்படிங்கிறப்போ ஒரு 60, 65 அந்த மாதிரி ஸ்பீடில் போய் நீங்கள் சடனாக பிரேக் அடித்தா ஓரளவு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக நிற்கும். அதை தாண்டி 70, 80லலாம் போய் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த வாப்ளிங் இருக்கும். ஒரு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிட் ஆக வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ அதனால் ஒரு 80+ ஸ்பீடில் போயிட்டு நம்ம பிரேக் அடிக்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. 60, 65 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணோம்னா ஓரளவு வந்து ஓகே தான். மற்றபடி ஓகே, உட்காரது கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஓட்டுறதுக்கு ஓகே. டெய்லி பர்பஸும் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ நார்மலாக டெய்லி ஒரு 50, 60 கிலோமீட்டர் ஓட்டுறவரும் தாராளமாக வந்து போகலாம். சீட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கும், கால்லாம் ஓரளவு வந்து நமக்கு வந்து ஃபுட் பெக்ஸ்லாம் வந்து சென்டராக தான் இருக்குது. அதனால் வந்து கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு ரொம்ப லாங் ரைட்ஸ் இந்த மாதிரிலாம் போகலான்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக போனீங்கன்னா போர் அடிக்கும். ஏன்னா ஒரு 100 cc-ங்கிறப்ப 80, 85 தான் போவோம். அது சிட்டி ரைடிங்க்கு வந்து ஓகே. பட் ஹைவேஸ் மாதிரி இடங்களில் போனீங்கன்னா ஒரு மாதிரி போராக இருக்கும் உங்களுக்கு. ஒரு கேப் விட்டு ஒரு 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போகிறீங்க, ஒரு கேப் போடுறீங்க, திரும்பி போகிறீங்கன்னா அந்த மாதிரி போனீங்கன்னா என்ஜாய் பண்ணி போகலாம். ஒரே ஸ்ட்ரெச்சில் அதிக தூரம் போகிறது அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக்கு சிட்டியில் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு அது எல்லாத்துக்குமே வந்து இந்த வெஹிக்கிள் வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி புதுசாக வண்டி ஓட்ட கற்றுக்கிறவங்களும் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வந்து வாங்கி ஓட்டலாம். வயசானவங்களும் வந்து ஓட்டலாம். டெய்லி ஒரு மிடில் ஏஜில் இருக்காங்க, வேலைக்கு போகிறவங்களும் தாராளமாக வந்து ஓட்டலாம். மைலேஜ்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து 60 to 70 நல்ல எக்கானமிலே போகிறீங்கன்னா 65+ நமக்கு மைலேஜ் வந்து வரும். கொஞ்சம் வேகமாக போனீங்க அப்படின்னாலும் 60+ நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நான் ஓட்டின வரைக்கும் நல்ல கம்ஃபர்டபுள் இருக்கும், நல்ல மைலேஜ் இருக்கும். அஃபோர்டபுளான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் என்னோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸு. ஃபியூச்சர்ஸு, ஸ்பெக்கு, ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வாரண்ட்டி, கலர்ஸு, ப்ரைஸு இதை நம்ம வந்து பார்த்துருவோம். முதல்ல வாரண்ட்டிங்கிறப்ப 5 வருஷம் வாரண்ட்டி வந்து ஹீரோ வந்து கொடுக்குறாங்க. கலர்னு பார்த்தோன்னா இது வந்து கிரே கலருங்க. நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது வந்து கிரே தான். கிரே இல்லாமல் ஒயிட் இருக்குது, ப்ளூ இருக்குது, 3 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து கிடைக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து சிங்கிள் வேரியண்ட்டில் தான் வருது.
அடுத்தது OBD2 நாம்ஸ். ஸோ இனிமேல் ஏப்ரலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா OBD2 தான் வந்து வரும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 77,221 ரூபா. இது வந்து ஷோரூம் ப்ரைஸு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. ஸோ ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிறப்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா சிட்டிக்குள்ளேயும் ஓட்டலாம், ஒரு 50-60 கிலோமீட்டரும் ஓட்டலாம், சின்ன காலேஜ் பையனும் வந்து ஓட்டலாம், வயசானவங்களும் வந்து ஓட்டலாம். ஹேண்ட்லிங்கு நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ரைட் பண்ணலாம். ஒரு கம்மியான விலையில் ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ரைட் பண்ண மாதிரி நம்பி வாங்குற மாதிரி இப்போ புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டெக்கில் வந்து RTMI ஃபியூச்சரு, டிஜிட்டல் மீட்ரு இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் வந்து கொடுக்குது. ஸோ அதனால் கம்மியான விலையில் மைலேஜும் கொடுக்குற மாதிரி கம்ஃபர்ட் வர மாதிரி நல்ல ஃபியூச்சர்ஸோட கிடைக்கிற ஒரு வண்டியாக தான் எக்ஸ்டெக் வந்து இருக்குது. ஸோ எக்ஸ்டெக் பற்றி எல்லா விஷயங்களும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இல்லை ஷோரூம் காண்டாக்ட் டீட்டெயில் நான் வந்து கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.